வேதாரண்யம் அருகே கரியாப்பட்டினத்தில் கனமழையால் 100 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பக்ரிதாஸ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் பக்ரிதாஸ்? நிச்சயமா ஆனந்தி, நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டாரத்தில் பெரும்பாலான கிராமங்கள் வானம் பார்த்த பூமியாகும். இங்குள்ள விவசாயிகள் பருவமழை நம்பி விவசாயம் செய்து வருகின்றனர். இதில் கரியாப்பட்டினம், மகாராஜபுரம் மேற்கு, மகாராஜபுரம் கிழக்கு, உம்பளச்சேரி ஆகிய கிராமங்களில் சுமார் 5,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் கரியாப்பட்டினம் கிராமம் நடுக்காடு பகுதியில் சுமார் 100 ஏக்கரில் நேரடி நெல் விதைப்பு மூலம் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 60 நாட்கள் முதல் 70 நாட்களான சம்பா பயிர்கள் மழைநீர் வடிய வழியின்றி நீரில் மூழ்கியுள்ளது. நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி வருவது விவசாயிகளை கவலையடை செய்துள்ளது. இந்த பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்காலில் வெங்காய தாமரை செடிகள் மண்டி கிடப்பதால் மழைநீர் வடிய வழியின்றி வயல்களில் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. மழைநீர் வடிவதற்கு மணக்காட்டான் வாய்க்காலில் உள்ள வெங்காய தாமரை செடிகளை அகற்றி முறையாக தூர்வாரி வடிகால் வசதி செய்து தர வேண்டும். மழைநீரில் பாதிக்கப்பட்ட பயிர்களை வருவாய்த்துறை அதிகாரிகளும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பக்ரிதாஸ்.